தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தமிழர் பகுதியில் கணவனின் கத்தி குத்துக்கு இலக்கான மனைவி பலி. மட்டக்களப்பில் துயரத்தை ஏற்படுத்திய மாணவியின் மரணம். கிளிநொச்சி புகையிரத கடவையில் விபத்தில் யுவதி உயிரிழப்பு. கெஹல்பத்ர பத்மேவின் தொலைபேசியில் நடிகைகளின் தகவல்கள், புகைப்படத்துடன் சிக்கிய அரசியல் தலைகள். உயிரை புசித்த விருந்துபசாரம், அயல் வீட்டார் அரங்கேற்றிய கொடூரம். விடுதிக்குள் வீசிய துர்நாற்றம், அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட சடலம், மர்ம மரணத்தால் பரபரப்பு. தகாத உறவில் இருந்தவருடன் சேர்ந்து மனைவி செய்த சம்பவம், மது போதையில் அரங்கேறிய கொடூரம். சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசியா, ஆப்பிரிக்கா, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு வாளிச்சேனை சுங்காங்கேணியை சேர்ந்த 17 வயதான மாணவி சுகவீனம் காரணமாக நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சுங்காங்கேணியை பிறப்பிடமாக கொண்ட இம்மாணவி மட்டக்களப்பு சுங்காங்கேணி வலம்புரி விநாயகர் வித்தியாலயத்தில் தரம் 12 கல்வி பயின்று வந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேற்றினை பெற்று பல கனவுகளுடன் கல்வி கற்று வந்த மாணவி சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் இன்று உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இவரது திடீரிழப்பு அவர் கல்வி கற்ற பாடசாலை, சமூகம் மற்றும் கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் உள்ள புகையிரத கடவையில் இடம்பெற்ற விபத்தில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் 17 வயதுடைய யுவதி ஒருவரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காரில் பயணித்தவர்களில் பெண்ணொருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மேலும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை புகையிரத கடவையில் கடந்த சில நாட்களாக சமிக்ஞை விளக்குகள் மற்றும் எச்சரிக்கை அமைப்புகள் முறையாக இயங்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்திலும் குறித்த புகையிரத கடவையின் சமிக்ஞை முறையாக இயங்கவில்லை என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். புகையிரத கடவையின் சமிக்ஞை அமைப்பு தொடர்பில் ஏற்கனவே பொதுமக்கள் மத்தியில் கவலை நிலவியதாகவும் இதுபோன்ற விபத்துக்களை தடுக்கும் வகையில் குறித்த பகுதியில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்த யுவதியின் மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. தலைமன்னார் ரயில் நிலைய பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றில் கணவனின் கத்தி குத்திற்கு இலக்காகி மனைவி உயிரிழந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் இன்று புதன்கிழமை காலை 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கணவனின் கத்தி குத்துக்கு இலக்காகிய மனைவி தலைமன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் 2 பிள்ளைகளின் தாயாவார். தாக்குதலில் உயிரிழந்த பெண்ணின் கணவர் தலைமன்னார் பகுதியில் வைத்து தலைமன்னார் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளில் தலைமன்னார் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அனுராதபுரம் கெக்கிராவ குட்டல்பத்த பகுதியில் வீடொன்றில் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கெக்கிராவ போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் கெக்கிராவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குட்டல்பத்த பகுதியில் திங்கட்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் அதே பகுதியை சேர்ந்த 56 வயதுடைய நபரொருவரே உயிரிழந்துள்ளார் என ஆரம்பகட்ட போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் வீட்டில் நடைபெற்ற விருந்துபசாரத்தின் போது குறித்த நபருக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதை தொடர்ந்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது சந்தேக நபர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கிய
தாக்கியதில் குறித்த நபர் படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதைத் தொடர்ந்து சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் அவரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கெக்கிராவு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தோனேசியாவில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதன் பின்னர் இதுவரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவரான மந்தினு பத்மஸ்ரீ பெரேரா எனப்படும் கெஹல்பத்ர பத்மே மற்றும் கூடுலங்க நிலங்க ஆகிய சந்தேக நபர்கள் முதன்முறையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவிக்கையில் கெஹல்பத்ர பத்மே 13 சிறைச்சாலை அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளதாக தொலைபேசி அறிக்கைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 9 அரசியல்வாதிகள் தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் உரையாடல்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படுத்தினர். நடிகைகள் மற்றும் மாடல்கள் பற்றிய தகவல்களும் வெளிவந்துள்ளன. கணேமுல்ல சஞ்சீவ கொலை உட்பட பல மனித கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் தலைவர்களான கெஹல்பத்ர பத்மே, கொமாண்டோ சலிந்தோ உட்பட 5 பேர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து கடந்த ஆண்டின் ஆகஸ்ட் 30ஆம் திகதி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டிருந்த கெஹல்பத்ர பத்மே மற்றும் கூடுநிலங்க ஆகிய சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்துவதற்கு முன்னர் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். பின்னர் கெஹல்பத்ர பத்மே மற்றும் கூடுநிலங்க ஆகியோர் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரம முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அம்பலாங்குட நகரின் நடுப்பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆணொருவரின் சடலம் நேற்று நண்பகல் மீட்கப்பட்டுள்ளதாக அம்பலாங்குட போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கண்டெடுக்கப்பட்டவர் அம்பலாங்குட மகா பென்சில வீதியில் உள்ள விடுதியில் தனியாக தங்கியிருந்த 67 வயதுடையவர் என கண்டறியப்பட்டுள்ளது. இவர் பெத்தோட்டை சுற்றுலா விடுதி ஒன்றில் சிற்றுண்டி தயாரிப்பாளர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நபரின் உடலம் கண்டெடுக்கப்பட்ட போது அது மிகவும் அழுகி வீங்கி துர்நாற்றம் வீசியதாக தெரிவித்த காவல்துறை இவர் சுமார் 5 நாட்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கிறது. குறித்த நபர் தங்கியிருந்த அறைகளில் இருந்து அதிக துர்நாற்றம் வீசியது தொடர்பாக அயலவர் ஒருவர் மேற்கொண்ட சோதனையின் போதே இந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவரை கொலை செய்து அவரது உடலை வீட்டின் அருகே புதைத்ததாக மனைவி உட்பட 2 பேரை 24 மணி நேரத்திற்குள் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். ஹரியானா மாநிலம் பரீதாபாத்தில் வசித்து வந்தவர் 42 வயதுடையவரின் மனைவிக்கும் காமத் என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் கணவருக்கு தெரிய வந்த நிலையில் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மனைவியும் கள்ளக்காதலனும் சேர்ந்து கணவரை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி கணவருக்கு அதிக அளவில் மது குடிக்க வைத்துள்ளார். கணவர் மது போதையில் இருந்தபோது அவரது தலையில் இன்டர்லாக் கல்லால் தாக்கி காம கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் கொலையை மறைக்க சியாம் வீரரின் உடலை வீட்டின் அருகே இருவரும் சேர்ந்து புதைத்துள்ளனர். இதையடுத்து இருவரையும் 24 மணி நேரத்திற்குள் போலீசார் கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.